ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோங்களா? ஸோ அதே மாதிரி F1 அனலைசஸ் எடுத்து நம்ம பார்த்துருவோம். ஸோ கரண்ட்டாக வந்து ஓவரால் ட்ரெண்டு பியர்ஸ் வந்து நமக்கு பேரிஸில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஃப்ளோர் நமக்கு நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 அப்படின்னு கொடுத்துருக்கு. 22, 21,500. ஸோ 22 வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம போய் பார்ப்போம் மேக்ஸிமம் எங்கே பில்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் 22,800 வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூசியல் சப்போர்ட். பட் மார்க்கெட் இப்போ 22,800 தான் இருக்குது. ஸோ இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு ஃபர்தராக இன்னும் கீழே இறங்கி வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 800 வந்து ஒரு டிசைடிங் லெவலாக இருக்கலாம். ஒரு 700, 750 அந்த ரேஞ்ச் தான் வந்து டைரக்ஷனை டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதிகம் மீறி வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் டெக்னிக்கலாக. ஏன்னா இங்கே வந்து டேட்டா நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி நமக்கு இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது, பவகாப்பி ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா காலில் ஃபுல்லாகவே ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. அண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,100 கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து 2800 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அகைன் நமக்கு வந்து பியர் ட்ராப் கீழே போனாலுமே இது எல்லாமே திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 22,600 வந்து ஷார்ட் கவரிங் இருக்குது. அதை விட்டால் 22,500 தான் ஷார்ட் கவரிங் இருக்குது. மீதி எல்லாமே புட்டில் பையிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ அப்போ 22,600, 500 ஜோன் வந்து ஒரு க்ரூசியலான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா, 550, 600 ஜோன் வந்து ஒரு க்ரூசியல் ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கலாம். பட் இதை டிசைட் பண்ணுறது நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டியோட ஓப்பனிங்கை பொறுத்து தான் நமக்கு எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறானா இல்லை இங்கே எங்கேயாவது ரெசிஸ்டன்ட் கிட்ட ஓப்பன் ஆகிறானா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலாக வந்து நமக்கு டேட்டா சேஸ் பேரிஷாக தான் இருக்குது. சரி, நம்ம நிஃப்டி சார்ட்டுக்கு வருவோம். நான் வீக்லி, மந்த்லி, டெய்லி எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 ஹவர் சார்ட்டில் போய் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் வச்சுருக்கான். ஒரு ஃபிப் ஹவர் ரேஷியோ ஃபார்மஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரண்ட்டாக ஒரு 50% அந்த 618 அப்படின்ற ஜோனை வந்து பிரேக் ஆகி தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா, அப்போ ஓப்பனிங் வந்து இதுக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி இல்லை இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா தான் ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு பாசிபிள் ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். பட் இல்லை அப்படின்னா மார்க்கெட் அகைன் நமக்கு வந்து இந்த 800 பிலோ வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் குறிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த லோ டு இந்த ஹை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்த்தாலும் நான் முன்னாடியே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து நல்லா ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். கேப் டவுன் அண்ட் ஃபர்தராக மார்க்கெட் இறங்கி வந்திருக்கு. ஓகே, இந்த லோ உடச்சதுனா தான் நமக்கு நியூ லோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோயர் லோஸ் வைக்கிறான் இல்லைங்களா, அப்போ இந்த லோ உடச்சாதான் ஒரு நியூ லோ வைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகும், மேபி மார்க்கெட் இந்த லோவை உடைக்கலாம் அல்லது லோ வைக்காமல் ரிவர்ஸும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. எனிவே நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்ன்றதுனால நம்ம எந்த பக்கம் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ அகைன் நமக்கு டே சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் கேண்டில் தான் போட்டிருக்காங்க. அண்ட் 22,600 பிலோ போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 22,470 கண்டிப்பாக வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் 22,400 அப்படின்றது 22,600 அப்படின்றது ஒரு க்ரூசியலான லெவல். அதை நம்ம மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கோட லோ, நேற்றோட லோவும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோட லோவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரூசியலான லெவலாக இருக்கும். இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம இந்த டார்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 800 பிரேக் ஆச்சுன்னா 620 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ நம்மளோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் நமக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா அகைன் நமக்கு இந்த இடத்துலலாம் செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா 23,000 மேலே சஸ்டெயின் பண்ணணும். அது வந்து ரவுண்ட் நம்பர் அப்படின்றதுனால அதுவும் ஒரு குரூஷியலான லெவலாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு புல் பேக் கொடுத்து 23,000 ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கோட லோ வெள்ளிக்கிழமையோட லோ பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு 630 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, இல்லைனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு இது வரைக்கும் தான் ஷார்ட் கவரிங், இங்கே தான் ஷார்ட் கவரிங் வந்து புட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இதெல்லாம் லாங் பில்டப்பில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஷார்ட் கவரிங் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப நியர் டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பியர் ட்ராப்னு வந்துடுது. அதாவது பியர் ட்ராப்னு என்னென்னா பேரிஷில் வியூவில் இருக்கிறவங்களுக்கு
ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. ஸோ F&O இன்டெலிஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் ரிசல்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இல்லைங்க ஒரு ஓப்பனிங்கே வந்து ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ப்ராபப்ளி சும்மா ஒரு ரிவர்சல் கொடுத்து ரிஜெக்ட் ஆகிட்டு கூட மறுபடியும் இந்த 600 லெவலில் வந்து டச் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் ஹையஸ்ட் சப்போர்ட் அப்படின்னும் போது நமக்கு இந்த 470 இதை எடுத்துட்டேன் அப்படின்னா மேபி நாளைக்கே இல்லை அடுத்த நாள் லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ வெட்னஸ்டே அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லோவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். இது எல்லாமே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான், இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, இந்த லவ் பிரேக் ஆச்சுன்னா எப்படி மார்க்கெட் கீழே போச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஒரு 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 அனுமானமே தவிர இது வந்து 100% நடக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட அனாலிசிஸை லைவில் பண்ணிங்க. நைட்டு எந்த குட் நியூஸ் வந்தாலும் நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் 1000 பாயிண்ட் கேப் அப்பில் கூட ஓப்பன் ஆகலாம், சொல்ல முடியாது. ஓகேங்களா? ரைட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,800 ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி புட் ஆப்ஷனில் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது. இந்த மணி புட் ஆப்ஷனில் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது அப்படின்னாலே நமக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போதோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கொஞ்சம் இருக்குது. அப்படியே போனாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் பாருங்கள் 22,600 தான் மறுபடியும் நெகட்டிவ் வேல்யூ, 22,500லையும் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. பட் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக 22,500 இருக்குது. இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு பாருங்கள் அதிகபட்ச லோ வந்து அந்த 500 கிட்ட தான். ஸோ அதனால தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல ஹெவியாக பில்டாக இருக்குது. அதேமாதிரி அப்சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23,000 ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட், அது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்குது. பட் அப்படி இந்த பக்கம் வந்தாலும் இன்னொரு 87,000 இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது இன்னொன்று கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே 36, இங்கே 29, இதுவும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க. 16, 19, 850லையும் பாருங்கள் ஒரு பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ நமக்கு என்னென்னா இந்த 800 தாண்டி வந்துச்சு அப்படின்னா 900, 950லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து ஒரு டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எப்படி லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு ஹண்ட் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் மார்க்கெட்டை வந்து கீழே தள்ளறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், நாளைக்கு மந்த்லி கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி, அதனால் ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா கான்ட்ராக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. எல்லா கான்ட்ராக்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளையோட முடியுது இல்லையா, ஸோ அப்போ வந்து வொலாட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ரெக்கவரி மார்க்கெட் இருக்கலாம், இல்லை ஒரு பம்ப் அண்ட் டம்ப் மார்க்கெட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் உங்களோட அனலைசிஸை லைவில் பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறவங்க ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது இன்னும் புத்திசாலித்தனம். ஸோ அதனால் பிகினர் ட்ரேடர் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஓகே ரைட். ஸோ இதுதாங்க என்னோட வியூ நாளைக்கு. ஸோ பாருங்கள். ஸோ நீங்களும் உங்களோட அனலைசஸை பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், வழக்கம் போல் இந்த லெவல்ஸ் எதுவும் ட்ரேடிங் பர்பஸ்க்கு கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷன் வீடியோ. எந்தெந்த இடங்களில் ப்ரீவியஸாக சப்போர்ட் இருந்திருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதாவது அனலைஸ் பண்ணுற மீன்ஸ் ஏற்கனவே பப்ளிக்காக அவைலபிள் டேட்டாவை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இது மட்டும் நம்பி ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களோட அனலைசிஸை லைவில் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்கிற விஷயம் அப்படியே 100% ராங்காக போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.